நம்ம அயனார் துணை சீரியலோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா, ஒரு வழியா வந்து சோழன ஜ ஸ்டேஷன்லேருந்து கஷ்டப்பட்டு பணம் கட்டி கூட்டிட்டு வருவாங்க. பட் இங்க வந்து சோழன் வந்து அவரோட பணம் காணோம் பர்ஸ்ல அப்படின்னு சொல்லி வீட்ல ரொம்பவே சத்தம் போடுவாரு. அந்த நிமிஷத்துல ஸ்டேஷன்ல தம்பி இருக்கான், அண்ணன் இருக்கான்னும்போது என்னங்க பண்ண முடியும்? இருக்கிற பணத்த எடுத்துட்டு போய் ரிலீஸ் பண்ணோன்ட்டு அவங்க வந்து ஆர்வமா எடுத்துட்டு போய் பண்ணா, அந்த பணத்த அவர் எதுக்காகவோ சேர்த்து வச்சிருக்காரு. பட் அது வந்து ஃப்யூச்சர்ல தான் சொல்வாங்க. அது என்ன முக்கியமான பணம்னு தெரியல. பட் வந்து ரொம்பவே வீட்ல வந்து காய்ச்சி மூச்சுன்னு சத்தம் போட்டு ஆஸ் யூசுவல் பாண்டியன் கூட சண்டை போட்டு இவர் வந்து வெளிய போயிடுறாரு. இவங்க சண்டை போடுறத பார்த்து நிலா வந்து ரொம்பவே சத்தம் போட்டு இவங்க 2 பேரையும் பிரிச்சு விடுறாங்க. அவங்க அப்பாவையும் கூப்பிட்டு சத்தம் போடுறாங்க. "நீங்க என்ன ஏத்தி விடுறீங்க? பசங்க சண்டை போடுறத பார்த்து பிரிச்சு விடாம" அப்படின்னு சொல்லி நிலா வந்து ரொம்பவே அந்த வீட்டுக்கு அக்கறையோட சாஃப்ட்டா சொல்றாப்படி. அதுக்கப்புறம் சோழன் பார்த்தீங்கன்னா, ட்ரிங்க் பண்ணலான்னு சொல்லி போய் உட்காந்துருப்பாரு பார்ல. அவங்க அப்பா, "ஏன்டா இப்படி பண்ணிட்டுருக்க?" அப்படி இப்படின்னு கேட்பாரு. திருப்பி சோழன் வந்து வீட்டுக்கு வருவாரு. அப்போ வந்து இனிமே நீங்க 2 பேரும் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லி எழுதி குடுக்கன்னு சொல்லி நிலா வந்து கேட்பாங்க. ஸோ டே பை டே நிலாவும் சோழனும் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பாண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. பட் இந்த ஆக்சிடென்ட் எதனால நடந்தது? இது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு ப்ராப்ளம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பார்க்கணும்.